ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு சட்னி. அதுக்கு 10 பல் பூண்டு, 2 தக்காளி நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகாய் உங்கள் தேவைக்கேற்ப மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா மைய அரைச்சி கொண்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் ஒரு வானலில் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கருவேப்பிலை ஆட் பண்ணல, நீங்கள் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச சட்னியை எடுத்துகிட்டு வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சட்னி ரெடி. இந்த சட்னி எடுத்து வச்சு நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். செம்மையாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்னி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.